ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம தக்காளி வச்சு செக்கச்சவேல்னு ஒரு காரசாரமான டொமேட்டோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயத்தை வதக்கி தான் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளியை வேக வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 3 பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி வேக வச்சு பண்ணணும். ஸோ இப்படி போடுறதை விட லைட்டாக சைடில் கீறி விட்டுட்டு போட்டால் சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். தக்காளி வேக வைக்கிறதுக்கு கத்தியை வச்சு தக்காளியில் ஒரு 2-3 கீரல் இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் இந்த தக்காளி நம்ம வேக வைக்கணும். தண்ணியில் ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 பல் பூண்டு தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா வத்தல் அதையும் சேர்த்துக்கலாம். காம்போடையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கலர் கொடுக்கறதுக்கு ஒரு காஷ்மீரி மிளகா வத்தல் அதையும் காம்போடையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிளகா வத்தலில் காம்பை எடுத்துகிட்டு சேர்த்தோம்னா வேகும்போது தண்ணி எவ்வளோ மிளகா வத்தலுக்குள்ளே இறங்கிடும். ஸோ காம்போடையும் சேர்த்துக்கிட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைக்கும்போது இந்த காம்பை நீக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த தக்காளியையும் மிளகா வத்தலையும் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கழுவிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த தக்காளியை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்குன்னு குக்கரில் எதுவும் வேக வைக்க வேண்டாம். நான் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் தக்காளி நல்லா வேகலை. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணேன். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளியை நம்ம குக்கரில் வேக வச்சா தோல் அவ்வளோ ரிமூவ் ஆகி உள்ளோட ஜூஸ் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கடாயிலே போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேக வச்ச அந்த தக்காளி, பூண்டு, மிளகா வத்தல் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகா வத்தல் உள்ள காம்பையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு. நான் இதில் உள்ள ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. மிளகா வத்தல் உள்ள காம்பையும் எடுத்தாச்சு. இப்போ இதை அவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். தக்காளி முழுசாக இருக்கிறதுனால நான் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை அரைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளியில் உள்ள ஜூஸே போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இந்த தக்காளி, பூண்டு, மிளகா வத்தலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சுண்டக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம மற்ற சட்னியை மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பிறுபிறுன்னு இருக்கிறது தான் இந்த சட்னிக்கே ஒரு ஹைலைட்டு. தக்காளியில் உள்ள விதை, மிளகாவத்தில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எப்படி தனித்தனியாக தெரியணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக சட்னி பண்ணுறதுக்கு கடலை மாவு சேர்க்க மாட்டோம். அப்படி சேர்க்குறதா இருந்தாலும் கடைசியாக தண்ணியில் நல்லா கடலை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்னஸ்க்காண்டி சட்னியில் மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த தக்காளி சட்னிக்கு கடலை மாவை இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சட்னியும் நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். வெங்காயம் கடலை மாவும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை கொஞ்சம் வாடி போச்சு. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். திக்னஸ் உங்கள் தேவைக்கு தக்கன பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கு நார்மல் தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி இருந்தில் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் தக்காளியும் மிளகாவத்திலையும் கழுவிட்டு சேர்த்துக்கோங்கன்னு சொன்னது. இப்போ சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம தக்காளியை வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம். டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி தோசை இட்லிக்கு மட்டும் இல்லை, குழிப்பணியாரம், ரவா தோசைக்கு எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லிக்கீரையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னிக்கு நம்ம தக்காளி கூட காஷ்மீரி மிளகா வத்தலை வேக வச்சு அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்ல கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும். இந்த சட்னியை பார்க்கும்போதே எல்லாருக்கும் நாக்கில் தண்ணி ஊறும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக எல்லோரும் கண்டிப்பாக 2 தோசை 2 இட்லி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு SRV கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு எப்படி வந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.